இந்த வீடியோவில் கேட்டை சரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். அந்த நேரம் பார்த்து ரோட்டில் ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அவர் போகவும் இந்த கேட்டு அவர் மேலே விழவும் சரியாக இருந்தது. ஆனால் அடுத்து நடந்தது தான் நம்ப முடியாத விஷயம். பைக்கில் வந்தவர் அவர் மேலே அடிபட்டதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. உடனே அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இறங்கி போகிறாரு. ஒத்த ஆளால் இதை பிடிச்சி சரி செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவர் எவ்வளோ வேகமாக ஓடி போய் அவருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு பாருங்களேன். போகிற போக்கில் அடி வாங்கினாலும் வேற யார் மேலேயும் இந்த கேட்டு விழுந்துடக்கூடாதுன்னு உடனே 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது தண்டவாளத்தில் நிறைய ஆட்கள் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறது தான். ட்ரெயின் வரதுக்கான நேரம் வந்துடுச்சு. இங்கே பைக்கில் வந்தவர் அந்த பக்கம் போகவும் முடியாது. பைக்கை பின்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கான நேரமும் இல்லை. ட்ரெயின் ரொம்ப மின்னல் வேகத்தில் வந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பைக்கை விட்டுட்டு ஆள் தூரமாக வந்துட்டாரு. கடைசியில் அந்த ட்ரெயினில் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி பைக்கு 2 ஆயிடுச்சு. நல்ல வேலை அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது மேலே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை தான் கீழே இருந்து இவர் பார்த்துட்டே இருந்தார். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் கால் வலிக்கு தொப்புனி கீழே விழுற நிலைமைக்கு வந்துட்டாரு. கீழே நின்னவரோட நம்பிக்கையை பாராட்டி தான் ஆகணும். யாராவது விழ போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் சில பேர் பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் இவர் கொஞ்சமும் நகராமல் அதே இடத்துல நின்று விழ போகிற ஆளை எப்படி பிடிச்சிருக்கிறாரு. சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாங்க. உயரத்தில் நிற்கிறவங்க எப்பவும் உஷாராக தான் இருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்கிறத தான் பார்க்குறோம். மேலே இருந்து ஒரு டேங்க் தொப்பனி கீழே விழுந்தது. அந்த டேங்குக்கு நடுவில் இந்த லேடி மாட்டிக்கிட்டாங்க. ஒரு காலியான டேங்க் அப்படிங்கிறதுனால வேற எதுவும் ஆகலை. அப்படியே மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறாங்க பாருங்க. இது பக்கத்தில் நின்று பார்த்தவர் வேகமாக ஓடி வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. ஏதோ தலைமலை படாமல் நடுவில் மாட்டிக்கிட்டோமே நினைச்சு நிம்மதியாயிக்க வேண்டியது தான். பார்க்கறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரோப்பை நல்லா மாட்டிட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கான ஒரு விளையாட்டு தான். இது கொஞ்சம் சாகச விளையாட்டு தான். இந்த கேமை நிறைய பேர் சுவாரஸ்யமாக பண்ணுறது உண்டு. ஆனால் இவர் பாலத்தில் ஓடி வரும்போதே ரொம்ப உஷாராயிட்டாரு. நல்ல வேலை இதை நம்பி குதிக்காமல் இருந்தோம். இப்போ கலனதே பெரிய விஷயம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டாரு. எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்னு நம்பி கீழே விழுந்தாலும் அவ்வளவுதான் போல. நடு பாலத்தில் கலந்துருந்தா அவ்வளவுதான். ஏதோ அந்த பக்கம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நடந்தது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரோட்ல பைக்ல போயிட்டு இருந்தவர் திடீர்னு வலிக்கு அப்படியே சரிக்கு கீழே விழுந்துட்டாரு. பைக் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் அப்படின்னு போயாச்சு. நல்ல காத்து வேற. அந்த நேரம் பார்த்து ரோட்ல வேகமா ஒரு ட்ரக் வந்தது. நல்ல வேளையா அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த டிரைவர் எந்த அளவுக்கு உஷாரா ஸ்டாப் பண்ணிருக்காரு பாருங்க. இவருமே வேகமா நகர்ந்து வந்துட்டாரு. பாக்குறதுக்கே நம்ப முடியாத சம்பவம் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ஒரு கார் ரோட்ல வேகமா வந்துட்டு இருக்கு. மேல இருக்கிற பாலத்துல இருந்து ஒரு டயர் தொப்புன்னு கீழே விழுது. கரெக்டா அந்த கார் மேலே விழுறதுக்காக வந்தது. ஆனா அந்த கார் நொடியில தப்பி வந்துடுச்சு. ரோட்ல எது எங்கிருந்து வரும்னு கணிக்கவே முடியாது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பூசணிக்காயை பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா வந்து கூடி இருக்கிற மீன்களை தான் பாக்குறோம். மீன்களுக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசா இருக்குது போல. இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு புதுசா ஒரு உருவம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு எல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல குறுக்க ஓடுற ஒரு டாகை தான் பாக்குறோம். ரோட்ல நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. இவர் கையில பிடிச்சிட்டு இருந்த இந்த டாக் அவரோட கையை விட்டு நழுவி நடு ரோட்டுக்கே ஓடி போயிடுச்சு. இந்த கார் போனதுக்கு அப்புறம் தான் நாயோட நிலைமை என்ன அப்படிங்கிறதே பார்த்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அடுத்தது இந்த வீடியோல சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குட்டி மீனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பெரிய மீன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இவ்வளோ பெரிய மீன் வரும் அப்படின்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இந்த போர்டுக்கு கீழே தான் இவ்வளோ பெரிய மீன் இருந்ததா அப்படின்னு ஒரு நிமிஷம் பதறியே போனாங்க. ஏதோ கையை பிடுங்காம போச்சுதே அப்படின்னு நினைச்சு நிம்மதியாயிக்க வேண்டியதுதான். அடுத்தது இந்த வீடியோல எவ்வளவு சாவகாசமா ஜாலியா படுத்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு அணில தான் பாக்குறோம். கிடைச்ச பழத்தை அவசரப்பட்டு சாப்பிட முடியுமா? நல்லா ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு எவ்வளவு மெதுவா படுத்து கிடந்தே சாப்பிடுது பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோல வீட்டுல பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம். இந்த இடத்துல உட்கார்ந்து தான் இவ்வளவு நேரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்த அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. பார்த்த கண்ணையே நம்ப முடியல. அந்த அளவுக்கு மேல இருந்து ஒரு பெரிய கட்டை தொப்புன்னு அதே இடத்துல விழுந்திருக்கு. நல்ல வேலை சரியான நேரத்துல இடத்த காலி பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ப முடியாத போலியான வீடியோஸ் தான். ஒரு புலி ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டு போகிறத தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். காட்டு பக்கம் வர புலி, ஊருக்குள்ளே வந்திருக்கிற புலி, அப்படி விதவிதமான இடங்களில் சுற்றி திரிகிற புலியை தான் பார்க்குறோம். பொதுவாகவே புலிகளில் நிறைய வகைகள் உண்டு. பார்க்குறதுக்கு தான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உலகம் முழுக்க 7லேருந்து 9 வகையான புலிகள் இருக்குது. அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட உருவம், நிறம், உடம்புல இருக்கிற கோடோட அடர்த்தி அப்படின்னு எல்லாமே மாறுபடும். வங்காள புலி, சைபீரிய புலி, ஆசிய புலி அப்படின்னு விதவிதமாக இதை வகைப்படுத்துவாங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பார்த்தா பார்க்கிறதுக்கே கண் கொள்ளாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது தான். சில புலிகள் அப்படியே தங்க நிறத்துல இருக்கிறதுனால அதை தங்க புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதோட உடம்புல இருக்கிற நிறம் அப்படியே ஆரஞ்சு கலர்ல இருக்குமா. சில புலிகள் அப்படியே மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச மாதிரி மஞ்சள் துண்டு மாதிரி இருக்குமா. எங்க இந்த வீடியோல பூனை நல்லா படுத்து தூங்குறதுக்காகவே வாங்கி கொடுத்துருக்கிற ஒரு வித்தியாசமான ஊஞ்சல தான் பாக்குறோம். பூனையோட உருவத்துக்கும் சைஸுக்கும் ஏத்த மாதிரி தான் இருக்கு. அதோட உயரத்துக்கு ஏத்த மாதிரி இருந்ததுனால அதுவே தன்னால ஏறி உட்காந்து நல்லா ஆடி ஆடி அப்படியே தூங்கிடுது. இதுக்காகவே தேடி பிடிச்சி வாங்குவாங்க போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நல்ல மழை பெஞ்சு ரோடு முழுக்க தண்ணி தேங்கி அந்த இடமே ஒரு ஆறு மாதிரி தான் இருக்கு. ரோடு எங்க இருக்கு, கரை எங்க இருக்குன்னு தேடி தான் பார்க்கணும். கரையோரத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரக் வருது. வந்த ட்ரக் இவ்வளவு தண்ணியும் தள்ளிட்டு போனதுனால கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தவர் கொடையை கீழே போட்டுட்டு அவரும் சேர்ந்து போற மாதிரி ஆகுது. நல்ல வேளை வண்டியில மாட்டாம இதுவரைக்கும் தப்பிச்சாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான்.
அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது படிக்கட்டில் இருந்து வேகமாக இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. இந்த படிக்கட்டில் தான் இந்த டாக் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் தண்ணி கேனை கீழே தள்ளிவிட்டு மொத்த இடமும் தண்ணியாக இருந்திருக்கு. இந்த விஷயம் தெரியாமல் படிக்கட்டில் இருந்து காலை வச்சு அப்படியே வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. இந்த நாய்க்கு ஏற்கனவே தண்ணி இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால படிக்கட்டில் ஏறி நனையாம படுத்திருந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வீட்டு முன்னாடி ஒரு வரவேற்புக்காக பொம்மை வைக்கலாம் அப்படின்னு அந்த பொம்மைக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வரவங்களை வணக்கம் சொல்லி வரவேற்கிற பொம்மை போல இதை அழகுபடுத்துறதை தான் இவ்வளோ நேரமாக அந்த நாய் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த லேடி எந்திரிச்சாங்க. ஆள் பக்கத்தில் வந்தாதான் இது வணக்கம் சொல்லுமே. இந்த நாய் பக்கத்தில் வந்ததும் ஆள் வராங்கன்னு நினச்சி பொம்மையை எந்திரிச்சு வணக்கம் சொல்ல நாய் ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எங்கிருந்தோ ஒரு தொப்பியை தூக்கிட்டு வந்து இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிற ஒரு டாக் தான். தொப்பிக்கு சொந்தக்காரருக்கு தெரியாம தூக்கிட்டு வந்திருக்கும் போல. அவரு கண்டுபிடிச்சு கரெக்டாக அது முன்னாடி வந்து நின்று இருக்கிறாரு. நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், கரெக்டாக நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அதோட ரியாக்ஷனை பாருங்க. அப்படியே தொப்பியை கீழே போட்டுட்டு அமைதியாக நின்று இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த செல்ஃபில் இருக்கிற அந்த கண்ணாடி டோரை தள்ளுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. இதை தள்ளுறதுக்காக இந்த பக்கம் வரதுக்குள்ள பக்கத்தில் இருந்த பக்கெட்டில் கால் வச்சு சரிக்கு கீழே விழுந்து பக்கெட்டு மேலே ஏறி உட்காந்து நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு பாருங்க. விடாப்படியா இழுத்ததுக்கு 2 பேரும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இந்த வீடியோவில் ஒரு ஆள் தான் ஸ்டைலாக உட்காந்துருக்கிறாரோ அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம தான் கண்ணாடி போடணும். அந்த அளவுக்கு கண்ணாடி போட்டு ஸ்டைலாக ஒரு டாக் உட்காந்துருக்கு. இங்கே இந்த ஒரு எலியோட போராடிட்டு இருக்கிற பூனையை தான் பார்க்குறோம். பூனைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணி ஆகணுமே அப்படின்னு எலியும் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கு. இங்கே இந்த காக்கத்தோட சேட்டிக்கு ஒரு அளவே இல்லை. இந்த டாக் என்னதான் ஓடி ஓடி போனாலும் பின்னாடியே போய் விரட்டிட்டு இருக்கு. இங்க இந்த வீட்டுக்கு இந்த டாகை இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பூனை ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கிற பூனை தான். புதுசா ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் அதை எப்படி பாடா படுத்துது பாருங்களேன். இந்த டாக் தெரியாத நம்ம இதுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப சேட்டு பிடிச்ச பூனையா இருக்கும் போல. இந்த புது டாக் வீட்டுக்கு வந்தது இதுக்கு பிடிக்காததுனால இந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணிருக்கு. ரொம்ப கோபக்கார பூனையா இருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது எல்லாத்தையும் பாஞ்சு பிடிக்கிற முதலையே தான். ஆனா இந்த முதலைக்கு முதுகு மேலே எப்படி ஒய்யாரமா உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்கு பாருங்க இந்த ஆமை. இந்த ஆமையோட ஓடு ரொம்ப தடிமனா இருக்கிறதுனால இந்த முதலை என்னதான் நினைச்சாலும் அதை சாப்பிடவே முடியாது. ஓட உடைக்க முடியாததுனால பல நேரங்களில் ஆமை பக்கமே இது போறது இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல படிக்கட்டில் நிக்கிற ஒரு பூனையை தான் பாக்குறோம். படிக்கட்டில் மெதுவா இதுக்கு தெரியாம இறங்கி போயிடலாம் அப்படின்னு இந்த டாக் வந்தது. ஆனா படிக்கட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு அப்படியே மேலேயே அனுப்பி விட்டுருக்கு பாருங்க. இந்த நாய் இந்த பூனைக்கு கொஞ்சமாவது விளையாட்டு காட்டணும் அங்கேயும் இங்கேயும் குறுக்க ஓடி இருக்கு. இது எதுக்கு தேவையே இல்லாம இந்த வேகத்துல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பூனை தான் கடைசியில குழப்பத்துல நின்று இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப பரபரப்பா சண்டை போட்டுட்டு இருக்கிற 2 டாக் தான் பாக்குறோம். இதை வேடிக்கை பாக்குறதுக்காக 2 டாக் வேகமா ஓடி வந்திருக்கு. இது ரெண்டையும் விலைக்கு விடும் அப்படின்னு பார்த்தா யாரு வின் பண்றான்னு இன்னைக்கு பாத்துடலாம் அப்படின்னு எப்படி வேடிக்கை பார்த்துட்டே நிக்குது பாருங்களேன். இந்த நாய் தெரியாதனமா முதுகு பின்னாடி போய் நிக்க குரங்கு கிட்ட நல்லா வாங்கிட்டு வந்திருக்கு. இங்க ரொம்ப பொறுப்பான ஒரு டாக் தான் பாக்குறோம். கார் பார்க்கிங் பண்ண வரதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் கொடுத்து கார் கரெக்டா வந்து நின்னதும் அமைதியாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இவரோட கையில ஒரு பாகற்காய் இருக்கிறத பார்த்ததும் இந்த குரங்கு வேகமா ஓடி வந்து கண்டிப்பா வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கியிருக்கு. ஆனால் சாப்பிட்டு அடுத்த செகண்டே அப்படியே போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. அவ்வளவு கசப்பு. இதை பார்த்த பக்கத்தில் இருந்த குரங்கு நல்ல பச்சை கலரில் இருக்குது, நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதுவும் சாப்பிட்டு பார்த்துருக்கு. அதுவும் திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு.